புய்வாழ்த்தவாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஆலயங்களுடைய தரிசனங்கள் பற்றி நிறைய வீடியோ இருக்குது, ஆலயங்களுடைய சிறப்புகள் பற்றி நிறைய வீடியோ இருக்குது. ஆனால் ஆலயங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி யாராவது சொல்லியிருக்காங்கன்னா அதிகபட்சம் இல்லை அப்படிங்கிறது தான் பதில். ஒவ்வொரு ஆன்மீகத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அது ஆன்மீகமா நம்ம சித்தர்கள் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை ஏன் ஆன்மீகமா கொண்டு வந்தாங்க, அது பின்னாடி அதாவது ஒரு ஆலயம் ஏன் இப்படி அமைக்கப்படணும், இதெல்லாம் ஏன் ஆலயத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அறிவியல் தான். அந்த அறிவியல் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம், உணர ஆரம்பிக்கலாம், தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம், எல்லாருமே ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது லிங்கத்திற்கும் நந்தி, அவர் முன்னாடி ஒரு நந்தி இருக்கும், நந்திக்கும் நடுவுல போகாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்போ அதாவது காலங்கள் மாற மாற அது எல்லாமே இப்ப நடக்குது. அதாவது கோயில்ல நீங்க தர்ம தரிசனத்துல போனீங்கன்னா நந்திக்கு பின்னாடி இருந்து சிவலிங்கத்தை பார்ப்பீங்க. அதே ஒரு 50 ரூபா குத்தீங்கன்னா நந்தியை ஒட்டி பார்ப்பீங்க. 100 ரூபா குத்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவுல சிவனை ஒட்டியே பார்த்துட்டு போவீங்க. அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட விதி நந்திக்கும் சிவலிங்கத்துக்கும் நடுவுல போகக்கூடாதுங்கிறது அது ஒரு 100 ரூபா டோக்கன் மூலியமா கட் ஆயிருது. இந்த கனெக்ஷன் மட்டும் இல்ல, நம்மளுடைய அதாவது இந்த நந்திக்கும் சிவனுக்குமான ஒரு தொடர்பே கட் ஆகுது. அந்த பாவத்தை நம்ம செய்யறோம். ஆனா இது ஏன் சொன்னாங்க, ஏன் இதனால என்ன இப்போ என்ன கேள்வி வரும் இந்த யுகத்து மக்கள் கிட்ட இருந்து, அதாவது ஜென்சி கிட்ட இருந்துன்னா, போனா என்ன தப்பு, இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் முன்னாடி ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பட் உண்மையில இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருவறை அமைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கருவறைக்கு மேல விமானங்கள் அமைக்கிறது, அதுக்கு மேல கலசம் வைக்கிறது, இதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. லிங்கம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை குறிக்கும். அதாவது இட் ரெப்ரசன்ட்ஸ் எ யூனிவர்ஸ். ஒரு யூனிவர்ஸை லிங்கம் பிரசன்ட் பண்ணுது. அந்த லிங்கத்துல நீங்க நல்லா பார்த்துருக்கலாம், ஒரு 2 கோடு மாதிரி போட்டு அதுல ஒரு சின்ன வேல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லா லிங்கத்திலுமே காமனா எல்லா லிங்கத்திலுமே இருக்கும். அப்படியே இல்லைனாலும் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நெத்தியில, இல்லைன்னா ஒரு 2 கோடு மாதிரி போட்டு ஒரு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பழைய லிங்கம் மட்டும் இல்ல, புதுசா வர லிங்கங்கள்லயும் இருக்கு. முக்கியமா நம்ம ட்ரெடிஷன், அதாவது ஒரு 500 வருஷம் பழமையான லிங்கத்துல எல்லாமே இந்த மார்க் பார்த்துருக்கலாம். இந்த மார்க் என்ன, ஏன் இதுக்கும் நந்திக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சயின்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கு, மிகப்பெரிய ஆராய்ச்சிகளும் நடந்திருக்கு. ஆனா எதுவுமே வெளியில கொண்டு வரப்படலை. உண்மையா இரவுல அந்த கருவறை மூடி இருக்கும் போதும் சரி, கருவறை திறந்து இருக்கும் போதும் சரி, கலசம் மூலியமா யூனிவர்ஸோடைய வைப்ரேஷன் அப்படிங்கிறது லிங்கத்துல இறங்கும். லிங்கம் இஸ் ரெப்ரசன்டிங் எ யூனிவர்ஸ். அது ஒரு வட்ட வடிவில் இருக்கிற ஒரு யூனிவர்ஸ். அதுல அந்த வைப்ரேஷன் விழும்போது அது இந்த கேப்புகள் வழியா நேரா ப்ரொஜெக்ட் பண்ணப்படும். அதாவது அந்த லிங்கத்துல இருந்து ஃப்ரண்ட்ல அந்த வைப்ரேஷனை ட்ரிகர் பண்ணும். இட் இஸ் அபவுட் 90 டிகிரி. ஓகேங்களா? நந்தி ஒரு கழுத்து திருப்பின மாதிரி தான் அப்படி இருப்பாரே தவிர நேரா அப்படியே பார்த்த மாதிரி இருக்க மாட்டார், கொஞ்சம் திரும்பின மாதிரி இருப்பார். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் நேரா நந்தியோடைய கொம்புக்கு வழியா போய் பின்னாடி இருக்கிற அவருடைய திமிழ்ல பட்டு யூனிவர்ஸ் ஃபுல்லா ரொட்டேட் ஆகும். ஸோ தேர் இஸ் ஏ கனெக்ஷன். யூனிவர்ஸோடைய பவரை எடுக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி எடுக்குது. அந்த எனர்ஜியை நந்தியோடைய கொம்புக்கு நடுவுல பாஸ் பண்ணுது, பின்னாடி திமிழ் மூலியமா அது சரௌண்டிங்ல இருக்க எல்லாருக்குமே பாஸ் ஆகும். அதாவது இப்படி அடிச்சு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அதனாலதான் லிங்கத்துக்கும் நந்திக்கும் நடுவுல போகக்கூடாது. ஏன்னா அதோடைய ஃபுல் வைப்ரேஷனை நம்மளால தாங்கிக்க முடியாது. ஸோ கரண்ட்லி அதாவது அந்த சமயத்தை நம்ம பண்ணும்போது நமக்கு அப்போ எதுவும் தெரியாது. பட் டேஸ் பாஸ் ஆன், நமக்கு வயசாகும் போது இந்த நடுவுல ஃப்ரீக்வெண்டா போயிட்டு இருந்தோம்னா அதுக்கான பாதிப்புகள் நமக்கு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வைப்ரேஷன் திமிழ்ல பட்டு ஸ்ப்ரெட் ஆகும் போது அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா மக்களுக்கும் அந்த எனர்ஜி கிடைக்குமே தவிர, முன்னாடி போனவங்க அதாவது நந்திக்கு முன்னாடி போறவங்க ஹையஸ்ட் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க. அது என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க இமீடியட்டா டயர்ட் ஆவீங்க. இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. 100க்கு 90% அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நந்திக்கும் லிங்கத்துக்கும் நடுவுல போறவங்க அதை பார்த்து முடிச்சவொன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அது எனர்ஜி அவங்களுக்கு அப்படியே ட்ரெயின் ஆயிடும். ஏன்னா அட்மோஸ்ட் பவரை அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க உடம்பு. இது நார்மலை விட ஒரு அப்நார்மலான விஷயம். அதுக்கு அடுத்தபடியா நந்திக்கு 2 சைட்ல இருக்கிறவங்க அந்த கொம்பு மூலயமா அந்த எனர்ஜியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவாங்க.
உண்மையிலேயே நந்திக்கு பேக் சைட்ல இருக்கிறாங்க, அதாவது எக்ஸாக்ட் பேக் இல்லாம 2 சைடும் நிக்கிறாங்கல்ல நந்திக்கு பின்னாடி, அவங்களுக்கு தான் வந்து ரெக்வயர்டு எனர்ஜி ஃபுல்லாவே கிடைக்கும். அவங்க ஹையஸ்ட் எனர்ஜியில வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் நடுவுல போனவங்களுக்கு எனர்ஜி லாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் எனர்ஜி வேணும்னா நந்திக்கு பின்னாடி இருந்து தான் நம்ம அந்த வழிபாட்டை வந்து பண்ணணும். அந்த லிங்கத்துக்கான வழிபாடு. நீங்க நல்லா ஒரு விஷயம் யோசிக்கணும், நம்ம சித்தர்களே சொல்லியிருப்பாங்க, அந்த 2 கொம்புக்கும் நடுவுல வந்து அவருடைய நெத்தி போட்டுல பார்த்து, சிவலிங்கத்துல இருக்க நெத்தி பொட்டை பார்த்து உன் வேண்டுதல் வேண்டிக்கோ அது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நீங்க அந்த நெத்தி போட்ட கொம்புக்கு நடுவுல பார்க்கும்போது அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு நேரா வந்து இருக்கும், நெத்தி போட்டுல இருக்கும். ஸோ அப்போ நீங்க வைக்கிற விஷ் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸுமே இதுதான். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கும்போது ஃபுல் எனர்ஜி வந்து உங்களுக்கு வருது, அட்மோஸ்ட் எனர்ஜி, ஸ்கேட்டர் ஆகி வர எனர்ஜி நீங்க ஃபுல்லா அப்சர்வ் பண்றீங்க. அதனால நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது நீங்க நந்திக்கு மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எல்லா கோயில்கள்லயுமே எல்லா கருவறைக்கு முன்னாடியுமே நீங்க இந்த மாதிரி அதாவது அம்மன் அப்படின்னா நீங்க சிங்கம் அந்த மாதிரி பார்க்கலாம், முருகன்னா மயில் பார்க்கலாம், விநாயகர்னா எலி அதாவது மூஞ்சிருவு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு முன்னாடியும் வந்து முக்கியமா கருவறையில ஒரு மிருகம் வந்து வச்சிருப்பாங்க. அவங்க கண்டிப்பா வந்து அதுக்கு எதிர்க்க வந்து எந்த இடத்துல எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அந்த இடத்த பார்த்து தான் வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த எனர்ஜி டைரக்டா நம்ம எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முறை வந்து முன்னாடில இருந்தே இருக்கு. இது வந்து சித்தர்களாக கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய ஆன்மீக அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம். மீண்டும் இதே போல் அடுத்த ஒரு விஷயத்துல சந்திக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நன்றி, வணக்கம், புய்வால் தவாக. ஆனந்தம், ஆத்மானந்தம்.